ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். இன்றைக்கி நம்ம கிச்சன் டிப்ஸ் அண்ட் பாத்ரூம் க்ளீனிங் தாங்க பார்க்க போகிறோம். 10 நிமிஷத்தில் உப்பு கரை, அழுக்கு கரை எல்லா கரையுமே ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணிடலாங்க. அது எப்படின்னு சொல்லியும் பார்க்கலாம். வெறும் வீட்டில் இருக்கிற பொருள் மட்டுமே வச்சுங்க. ஃபஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் சாப்பாடெலாம் வாங்கிட்டு இருந்தால் பிளாஸ்டிக் டப்பா இருந்தானே, அந்த டப்பாவை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பழைய கத்தி வச்சு கேஸில் நல்லா நீங்கள் சூடு பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் மூடில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் சின்ன சின்ன ஹோல்ஸாக நீங்கள் போட்டுக்கணுங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள். இது போல் நீங்கள் ஒரு கத்தி வச்சு கொஞ்சம் தள்ளி தள்ளி சின்ன சின்ன ஹோல்ஸாக நீங்கள் போட்டு வச்சுக்கணுங்க. பாருங்கள், இந்த டப்பா ஃபுல்லாகவே நம்ம ஒரு 7-8 ஹோல்ஸ் போல் நல்லாவே நம்ம போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கத்தியை சைடில் வச்சுக்கலாங்க. கத்தியை நீங்கள் சைடில் வச்சு விட்ட பின்னாடி நம்ம வீட்டில் ஸ்பூன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸ்பூன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கங்கே க்ளீன் பண்ணி வச்சுட்டு அங்கங்கே நம்ம தேட வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டா அந்த ஸ்பூன் எல்லாமே இந்த ஓட்டை உள்ளுக்குள்ளே நீங்கள் வச்சு விட்டுட்டா பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. நமக்கு எப்போல்லாம் ஸ்பூன் தேவையோ அப்போல்லாம் அழகாக எடுத்துக்கலாம். திரும்பவும் நீங்கள் வச்சுக்க செய்யலாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஹோல்ஸை போட்டு ஸ்பூன் வைக்கும்போது அந்த டப்பா மூடிக்குள்ளே கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நீங்கள் போட போட பார்த்தீங்கன்னா அந்த டப்பா மூடி கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆயிரும். அதனால் நீங்களும் இது போல் ஹோல்ஸ் போட்டுட்டு உங்ககிட்ட எத்தனை ஸ்பூன் இருந்தாலும் சரிங்க, அதுக்கேற்ற மாதிரி ஓட்டை போட்டு ஸ்பூன் ஃபுல்லாகவே இந்த பாக்ஸ் உள்ளுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிட்டா பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. இதுக்கு தனியாக ஆர்கனைசர் எதுவுமே வாங்க வேண்டாம். வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் வச்சு நம்ம அழகான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிடலாம். கட்டாயமாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நீங்களே பாருங்கள், பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. திரும்பவும் நம்ம அழகாக எடுத்துக்கலாம். திரும்பவும் வாஷ் பண்ணிட்டு திரும்பவும் நம்ம அதுக்குள்ளே வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஏதாச்சும் கேப் எடுத்துக்கோங்க. இது போல் நான் ஒரு சின்ன டப்பாவோட கேப் எடுத்துருக்குங்க. இதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு டபுள் டேப் எடுத்துக்கலாங்க. டபுள் டேப் எடுத்துகிட்டு கொஞ்சம் லென்த்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், லென்த்தாக நம்ம டபுள் டேப் கட் பண்ணியாச்சு. அந்த பாக்ஸ் மூடி மேலே பாருங்கள், இது போல் நீங்கள் சென்ட்ரல் டபுள் டேப்பை வச்சு விட்டுருங்க. இது போல் டபுள் டேப்பை வச்சு விட்ட பின்னாடி லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தாங்க டப்பா மூடி மேலே நல்லா டைட்டாக ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஸ்டிக்கர் இருக்குது தானே, அந்த ஸ்டிக்கர் நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டிக்கர் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கிச்சன் டைல்ஸ் இருக்குது தானே, டைல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை இது போல் நீங்கள் ஒட்ட வச்சு அழகாக கையை வச்சு அழுத்துனீங்கன்னா நல்லா டைட்டாக டபுள் டேப் பிடிச்சிக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த டப்பாவும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்குங்க. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் குக்கர் கேஸ்கெலாம் க்ளீன் பண்ணி நம்ம அங்கங்கே வைப்பனால அந்த குக்கர் கேஸ்கெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு இது போல் நீங்கள் போட்டு வச்சுட்டா பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. திரும்ப எடுக்கவும் திரும்ப வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம தேங்காய் உடச்சிட்டாலே பாதி தேங்காய் யூஸ் பண்ணிவிட்டு மிச்ச தேங்காய் நம்ம வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளுக்குள்ளேயே தேங்காய் ஒரு மாதிரி அழுகி போயிருங்க. அப்படிலாம் ஒரு மாதிரி கெட்ட வாடை வந்துடும் இல்லையா. அந்த மாதிரி வராமல் இருக்க பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் போல் நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போல்லாம் நீங்கள் நெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி தேங்காய் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா எத்தனை நாள் வேணாலும் தேங்காய் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் கூட கெட்டே போகாது, கெட்ட வாடை இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம பாத்ரூம் க்ளீனிங் விடுதாங்க பார்க்க போகிறோம். இந்த பாத்ரூம் நீங்களே பாருங்கள். இந்த பாத்ரூமை க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் மேலே ஆயிடுச்சுங்க. பாத்ரூமில் நிறைய உப்பு கரை, அழுக்கு கரை, சோப்பு கரை எல்லாமே படிஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ மழை காலமாக இருக்கிறதுனால பாத்ரூம் உள்ளுக்குள்ளே கண்ணுக்கு தெரியாத பூச்சி எல்லாமே வந்துருங்க. அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத பூச்சி வராமல் இருக்க பாத்ரூம் நல்லா சுத்தமாக இருக்க பளிச்சுன்னு இருக்க வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் வச்சு ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சர்ஃப் எக்ஸல் சோப் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த துணி சோப்புனாலும் எடுத்துக்கலாங்க. இப்போ நீங்கள் சோப்பை சைடில் வச்சுட்டு ஒரு பிளேட் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. பிளேட் நீங்கள் எடுத்து வச்ச பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கேரட் துருவ பிளேட் இருக்குது தானே, அந்த பிளேட் நீங்கள் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம சோப்பை நம்ம துருவி எடுத்துக்கலாம். சோப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம சோப்பை நம்ம துருவி எடுத்துக்கலாங்க.
இப்போ பாருங்கள், இப்போ நம்ம சோப்பை துருவி எடுத்தாச்சு. மிச்சக்கிற சோப்பை எப்போதும் போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த துணி சோப்பை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பழைய பாக்ஸ் எடுத்துக்கலாங்க. அதாவது பிளாஸ்டிக் பாக்ஸ் தாங்க. இந்த பிளாஸ்டிக் பாக்ஸுக்குள்ளே துருவின சோப்பு ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இது கூட நம்ம முக்கியமான பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தோசை மாவுக்கு சேர்க்கக்கூடிய தோசை சோடா எடுத்துக்கலாங்க. ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் தோசை சோடா நீங்கள் சேர்த்துக்கணும். அதிகமாக நம்ம சேர்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. பாருங்கள், ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சால்ட்டு ஒரு ஸ்பூனுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம துணி பவுட்ரு சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி சர்ஃப் எக்ஸல் துணி பவுட்ரு ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்டட் துணி பவுடரும் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி முடிஞ்சு போன டானிக்கு அது போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த டானிக்கில் ஒரு 4 மூடி போல் நம்ம ஊற்றிக்கலாங்க. இதையெல்லாம் நீங்கள் சேர்த்து பாத்ரூம் க்ளீன் பண்ணும்போது பாத்ரூம் ரொம்ப சுத்தமாக க்ளீனாக இருக்கும். பாத்ரூம் உள்ளுக்குள்ளே புழு பூச்சி எதுவும் வர செய்யாதுங்க. இதையெல்லாம் நீங்கள் செய்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பளுக்கு தண்ணி லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இந்த கப்பு ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குச்சி வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கணுங்க. அந்த சோப்பு தூள், டானிக்கு, சால்ட்டு, அதுக்கப்புறம் துணி பவுட்ரு எல்லாமே நல்லா கலக்கி வரணுங்க. அதனால ஒரு குச்சி வச்சு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு லிக்விட் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த லிக்விட் வச்சு நீங்கள் பாத்ரூமை 10 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணி எடுக்கலாம். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. பாருங்கள், பாத்ரூம் உள்ளுக்குள்ளே நம்ம கலக்கி வச்ச லிக்விட் இருக்குது தானே, அந்த லிக்விடை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாத்ரூம் டைல்ஸு, பாத்ரூம் மூலை முடுக்கு எல்லா பக்கமும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டுக்கோங்க. இது போல் லிக்விடை நீங்கள் ஊற்றி விட்ட பின்னாடி பாத்ரூமை நீங்கள் தேய்க்கிறதுக்கு ஒரு பழைய தொடப்பம் எடுத்துக்கலாங்க. அப்படிலாம் ஒரு பழைய ப்ரஷ் இது போல் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ப்ரஷ் எடுத்துருக்குங்க. ப்ரஷ் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் உள்ளுக்குள்ளே தரை ஃபஸ்ட்டு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. தரையை நீங்கள் தேய்க்க பார்த்தீங்கன்னா தரை உள்ளுக்குள்ளே கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாஸ், அதுக்கப்புறம் புழு பூச்சி, அழுக்கு, உப்பு கரை, சோப்பு கரை எல்லாமே போயிடுங்க. நீங்கள் தேய்க்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த அழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மஞ்சளாக வந்துட்டு இருக்குங்க. அதனால பாத்ரூம் மூலை முடுக்கு ஒரே ஒரு இடம் விடாமல் எல்லா பக்கம் நீங்கள் லைட்டாக கை வச்சு அழுத்தம் கொடுத்து ப்ரஷ் வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்டால் போதும். அழுக்கு எல்லாமே போயிடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து நீங்கள் தேய்க்க வேண்டாம். லைட்டாக நீங்கள் ப்ரஷ் வச்சு தேய்ச்சா மட்டும் போதுங்க. இப்போ நம்ம பாத்ரூம் ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சிக்கலாம். பாத்ரூம் டைல்ஸை நீங்கள் தேய்க்கும் போது முக்கியமாக இது போல் நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இது போல் நீங்கள் தேய்க்கும் போது பாத்ரூம் உள்ளுக்குள்ள அந்த உப்பு கரை, சோப்பு கரைலாம் இருக்குது தானே, அது எல்லாமே போக செய்யுங்க. இப்போ நம்ம பாத்ரூம் ஃபுல்லாகவே தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. ஃபுல்லாகவே அவ்வளோதான். பாருங்கள், இப்போ நம்ம பாத்ரூம் ஃபுல்லாகவே ப்ரஷ்ஷை வச்சு நல்லா நம்ம தேய்ச்சி முடிச்சுட்டோங்க. நிறைய அழுக்கு கரை எல்லாமே வந்துடுச்சுங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் கொஞ்சமாக ஜக்கில் தண்ணி எடுத்துகிட்டு எல்லா பக்கம் நீங்கள் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி விடுங்க. அந்த அழுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும், நிறைய மஞ்சளாக இருக்குது தானே, அது எல்லாமே போயிடுச்சு. பாத்ரூம் உள்ளுக்குள்ளே புழு பூச்சி எதுவாக இருந்தாலும் சரிங்க, அந்த புழு பூச்சி, உப்பு கரை, டைல்ஸ் கரை, எந்த கரையாக இருந்தாலும் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக நீங்கள் பாத்ரூமை க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம எப்போதும் போல் பாத்ரூம் டைல்ஸு, பாத்ரூம் ஃபுல்லாகவே நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி முடிச்சுக்கலாம். பாத்ரூமை லைட்டாக நீங்கள் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி முடித்த பின்னாடி லாஸ்ட்டாக ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ பாத்ரூம் பார்க்க இன்னும் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. அது என்ன டிப்புன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு துணி சோப்பு போட்டு கலக்கணும் தானே, அந்த கப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த கப்புக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ₹1 ஷாம்பு எந்த ஷாம்புனாலும் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற ஷாம்பு ஒரு கொஞ்சம் போல் மட்டும் டப்பாக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் நார், அப்போல்லாம் நீங்கள் இது போல் பழைய ஸ்க்ரப் வச்சுட்டு இந்த ஷாம்பை தொட்டுட்டு பாத்ரூம் ஃபுல்லாக லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சும் போது பார்த்தீங்கன்னா பாத்ரூம் உள்ளுக்குள்ளே சீக்கிரமாக அழுக்கு படியாது. அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம் கெட்ட வாடை சுத்தமாக இருக்காதுங்க. பாத்ரூம் ஃபுல்லாகவே நல்லா ஷாம்பு வாடையாக இருக்கும். இப்போ நம்ம பாத்ரூம் ஃபுல்லாகவே நல்லா ஷாம்பு போட்டுட்டு எல்லா பக்கம் நல்லா நம்ம தேய்ச்சி விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் எல்லா பக்கம் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி இடலாங்க.
பாருங்கள், இப்போ நம்ம பாத்ரூம் ஃபுல்லாகவே எல்லா பக்கம் நம்ம தண்ணிட்டு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நீங்களே பாருங்கள் பாத்ரூம் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு சுத்தமாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு இருந்த பாத்ரூமுக்குமே இப்போ பார்க்குற பாத்ரூமுக்குமே உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியும். நிறைய அழுக்கு கரை, உப்பு கரை, சோப்பு கரை எல்லாமே படைஞ்சிருதுங்க. அது எல்லாமே போயிடுச்சுங்க. அது மட்டுமே இல்லாமல் கெட்ட வடை, பேக்டீரியாஸ் எதுவுமே இருக்காது. புழு பூச்சி எதுவாக இருந்தாலும் சரிங்க, அது எல்லாமே இறந்து போயிடும். கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. 10 நிமிஷத்துக்குள்ளே பாத்ரூம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சுக்கலாங்க. அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்பு, இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது, அதுவுமே ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.